வெல்கம் டு ராம்நாட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ராம்நாட் ரெசிபீஸில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். இது ஸ்கூல் போகிற குழந்தைங்க, வேலைக்கு போகிறவங்க, பேச்சுலர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ இது பண்ணுறதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்து 6 தக்காளி கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்து 2 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவி விட்டுட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ இது ஊறட்டும். இனி நாம் சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டு எடுத்துக்கங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து 2 பச்சை மிளகாய், கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கங்க. இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது வேகமாக வேகிறதுக்காக ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க. அதாவது தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 2 கப் அரிசிக்கு 2 தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கங்க. மஞ்சப்பொடியும் மிளகாயும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கங்க. அரிசி சேர்த்த பின்னாடி தண்ணி சேர்த்துக்கங்க. நான் 2 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எப்போவும் சாப்பாட்டுக்கு எவ்வளவு தண்ணி சேர்ப்பீங்களோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கங்க. நான் இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு 3 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ குக்கர் ரிலீஸ் ஆயிடுச்சு. தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் சூப்பராக அருமையாக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாட் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.